ஒரு சீக்வல் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பார்ட்டை காப்பி பண்ணக்கூடாது, அதே டைமில் ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம் இந்த 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் அதை பற்றி கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக சொல்லலாம். பட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு மாஸ்டர் பீஸான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனால் இது ஒரு முறை பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான படம். பார்ட் 1ல் இருந்த கிரேசி காமெடியையும் டார்க் சிச்சுவேஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த தடவை ஸ்டோரிக்கு கொஞ்சம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சா, காமெடி ஃபுல்லாக லேண்ட் ஆச்சா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை இது பீட் பண்ணிச்சா, அதுக்கெலாம் பதில் கடைசியில் சொல்கிற வீடியோவில். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸ்பாய்லரோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன பரதநாட்டியம் 2, அதாவது மோகினி ஆட்டம் பற்றி தான் பேச போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணேன். பெரிய மாஸ்டர் பீஸ் இல்லைனாலும் பட் அந்த படம் நல்லாவே இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிது எனக்கு. அதனால் செகண்ட் பார்ட் அனௌன்ஸ் ஆனப்போ இது தேவையா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருந்தது. ஏன்னா நம்ம சினிமாவில் சீக்வல்னால் ஃபர்ஸ்ட் பார்ட் சக்ஸஸை கேஷ் பண்ணுறதுக்காக மட்டும் எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. அதே கேரக்டர்ஸ், அதே ஜோக்ஸ், ஸ்டோரி மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. ட்ரெய்லரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, டார்க் காமெடி ஃபீலும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு டீசென்ட் என்டர்டெய்னர் கிடைக்கும்னு தான் நான் இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் காமெடி ஒர்க் ஆன இடங்கள் நிறைய இருக்குது, சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுற மொமெண்ட்ஸும் இருக்குது. சில சீன்ஸ் லிட்ரலி இது என்னடா நடக்குதுன்னு சிரிப்பாக இருக்குது. அதே டைம் சில டிசிஷன்ஸ் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ரிவ்யூவில் பாசிட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ்ஸும் பார்த்துடலாம். ஸ்டோரியை ஃபஸ்ட்டு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸில் நார்மலாக ஆரம்பிக்கிற விஷயங்களே கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக கயோஸாக மாறிடும். அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஆனால் இந்த தடவை ஸ்டேக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு சிம்பிள் இன்சிடென்ட், அதுக்கு அடுத்து ஒரு ராங் டிசிஷன், அதை மறைக்க ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பிளான், இப்படியே ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி ஸ்டோரி பெருசாகிட்டே போகுது. அதுதான் இந்த ஃப்ரான்ச்சைஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். அதை கவர் பண்ண போகிற முயற்சி இன்னும் பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். ஹீரோவோ வில்லனோ ஓவர் ஸ்மார்ட் கிடையாது, சிச்சுவேஷன் தான் ஸ்மார்ட்டஸ்ட் கேரக்டர். யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை கவர் பண்ண போகிற முயற்சி இன்னும் பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். ஆடியன்ஸாக நம்ம உட்காந்து இதை மட்டும் பண்ணாதடா, இப்போ நீ மாட்டிக்க போகிற அப்படின்னு டென்ஷனாக இருந்தாலும் அதே டைம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் டார்க் காமெடி. இந்த ஜென்ரலில் ஓவர் ஆக்டிங் பண்ணால் ஒர்க் ஆகாது, காமெடி ஃபோர்ஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. சிச்சுவேஷன் இட் செல்ஃப் காமெடி க்ரியேட் பண்ணும். இந்த படத்தில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணுன்னா கேஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்க. யாரும் அன்னெசரி ஹீரோயிசம் காட்டல. டயலாக் டெலிவரியும் நேச்சுரலாக இருக்குது. காமெடி சீன்ஸில் டைமிங் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி ரியாக்ஷன் ஷாட்ஸ், ஒருத்தர் ஃபேஸையே பார்த்தா சிரிப்பு வந்துடும். அது ரொம்ப முக்கியம். டார்க் காமெடியில் பஞ்ச் டைலாக் விட ரியாக்ஷன் தான் ஆடியன்ஸை அதிகமாக சிரிக்க வைக்கும். இந்த படத்தில் அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டரை டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ஆடியன்ஸ்க்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. கண்டினியூஸ் காமெடி மட்டும் இல்லை, கண்டினியூஸ் சஸ்பென்ஸ் மட்டும் இல்லை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கும். ஒவ்வொரு 10 to 15 மினிட்ஸ்க்கும் புதுசாக ஒரு ப்ராப்ளம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதனால் க்யூரியாசிட்டி மெயின்டைன் ஆகுது. இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து தோணிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் ஸ்பாய்லர் ஃப்ரீ. இதுக்கு மேலே ஸ்டோரி பற்றி டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ இன்னும் படம் பார்க்கலன்னா இங்கே வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் படம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ தான் ஆக்சுவல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் ஆகுது. பரதன் நாயர் செத்ததுக்கப்புறம் சசியும் அவங்க ஃபேமிலியும் பரதனோட செகண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பரதன் நாயரோட பாஸ்ட்லேருந்து ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் பேர் கோவிந்தன் வந்ததும் ஒரு பெரிய ஷாக்கு சொல்கிறாரு. பரதன் நாயரும் கோவிந்தனும் சேர்ந்து ஒரு ஃபேக் டெம்பிள் க்ரியேட் பண்ணி மோகினீஸ்வரின்னு ஒரு கதை பில்ட் பண்ணி அதை வச்சு மக்கள்கிட்ட காசு சம்பாதிச்சாங்கன்னு ரிவீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த சீக்ரெட் வெளியே வரக்கூடாதுன்னு ஃபேமிலிக்கிட்ட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் சசிக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அந்த டெம்பிளில் இருக்க மோகினீஸ்வரி சிலை வேறு யாரும் இல்லை, அவரோட அம்மா சரஸ்வதியோட ஃபோட்டோவை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி ஷாக்கில் இருக்க ஃபேமிலியை கோவிந்தன் விட மாட்டுறாரு. திரும்ப த்ரெட்டன் பண்ணி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெருசாக போயிடுது. அந்த தள்ளுமுள்ளில் சரஸ்வதி தெரியாமல் கோவிந்தனோட கழுத்தை முறிச்சிடுறாங்க. கோவிந்தன் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இது எல்லாம் எங்கே நடக்குதுன்னா சசியோட வீட்டில். அதுக்கப்புறம் தான் படம் ஃபுல் கியருக்கு போகுது. இப்போ மர்டர் பண்ணதை விட பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, போலீஸ்கிட்ட எப்படி மாட்டிக்காமல் இருக்கிறது, எவிடன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் மெயின் ஸ்டோரி. ஃபேமிலி ஒரு பிளான் போடும், அது ஃப்ளாப்பு. அதை கவர் பண்ண இன்னொரு பிளான் போடும், அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இந்த செயின் ரியாக்ஷன் தான் படத்தோட பிக்கெஸ்ட் காமெடி. இதுக்குள்ளே கோவிந்தனோட ரிலேட்டிவ்க்கு ஒரு டவுட் வருது. போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆடியன்ஸ்க்கு ஒரு பக்கம் டென்ஷன், இன்னொரு பக்கம் சிரிப்பு. அதுதான் இந்த படத்தோட டார்க் காமெடி மேஜிக். கிளைமேக்ஸில் எவிடன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ண ஒரு செம கிரேசி ப்ரெஷர் குக்கர் சீக்வன்ஸ் வருது. அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். லாஸ்ட்டில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு. பரதன் நாயரோட
அஸ்தியை கரைக்க போகிறப்போ கோவிந்தனோட எரிச்ச சாம்பலும் அதோட கலந்துருக்குன்னு தெரியுது. அதை பார்த்த ஃபேமிலி எல்லாருக்கும் செம ஷாக்கு. அதே நேரத்தில் சசி டெம்பிள் உண்டியலில் இருந்து பணத்தை எடுத்து ஃபேமிலி ஃப்யூச்சருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் ரிவீல் ஆகும். இதுதான் பரதநாட்டியம் 2ஓட ஸ்டோரி. சிம்பிளாக சொன்னால் இது மர்டர் மிஸ்ட்ரி படம் இல்லை, ஒரு ஆக்சிடென்டல் மர்டர் நடந்த அப்புறம் ஒரு ஃபேமிலி அதை மறைக்க பண்ணுற டெஸ்பரேட் அட்டெம்ப்ட்ஸை டார்க் காமெடி ஸ்டைலில் சொல்கிற படம். இது வந்து ஒரு படமாக பார்க்குறோம் அப்படின்றதுனால இது ஓகே. அதாவது இது வந்து ஒரு டார்க் காமெடியில் கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுவே இது ஒரு த்ரில்லராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும். த்ரில்லர் ஜானரில் நம்ம இதை பார்க்குறோன்னா. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு ஒரு சீரியஸான திங்கை பார்த்தோம்னா இது ரொம்ப அஃபென்சிவ். பண்ணது எல்லாமே ரொம்ப கிரிமினலான விஷயம், க்ரைம் தான் அது எல்லாமே. பட் இது ஒரு டார்க் காமெடி அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து இந்த ஒரு படத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட்டு காமெடிலாம் கலந்து இருக்கிறதுனால ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். எனக்கு சீரியஸாக இது ஒன் டைம் வாட்சபிளில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஒரு டைம் பாஸ் ஆச்சு எனக்கு. இது ஒரு வீக்கெண்டுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸு. என்னோடய தாட் என்னென்னா, நீங்கள் ஃபேமிலியாக கூட இதை உட்காந்து பார்க்கலாம். இதில் வந்து அவ்வளோ அஃபென்சிவாக எதையும் காமிக்கல. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு காமெடி தீமில் தான் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள், அ வெரி குட் ஃபில்ம். அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் நெகட்டிவாக இதில் எதுவும் சொல்ல முடியாது. இதை சீரியஸாக எடுத்து பார்க்கணும் அப்படின்ற பட்சம்லாம் இதில் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக வேறு ஒரு நல்ல படத்தில் சந்திக்கிறேன். ஏதாவது மூவி சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் பேசலாம். அன்டில் தென் டேக் கேர். பை பை.